ஒரு ஃபிலிம் எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது ஒரு பீரியாடிக் ஃபிலிம் அண்ட் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம் எடுத்து ரிலீஸ் பண்ணணுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. அண்ட் நீங்கள் அதை ரிலீஸ் பண்ணுறதை தாண்டி அதை எடுக்கணும்னு நினைக்கிற ஒரு இன்டென்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ இந்த வீடியோ நம்ம பேச போகிற பெரிய ஒரு விஷயம் இப்போ எல்லா சைடுமே ரொம்பவே பேசும் பொருளா இருக்குன்னா அது நம்ம கங்குவா மூவி தான். சரி, கங்குவா மூவி பற்றி சொல்லணும்னா ஒன்லைன்ல சொல்லணும்னா இட் இஸ் அ காமன் மேன்ஸ் ரிவ்யூன்னு தான் நான் சொல்லுவேன். சரி, பார்த்தீங்கன்னா நான் எல்லா ரிவ்யூஸையுமே பார்த்தேன். சரி, எனக்கு பர்சனலாக ஒரு படம் பார்த்த ஃபீல் இருந்துச்சு. ஆனால் படம் பார்த்துட்டு நான் என்ன ஃபீல் பண்ணேன், எனக்கு அதில் என்னென்ன நல்லா இல்லை, எதெல்லாம் நல்லா இருந்துச்சு, அதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அண்ட் இட் இஸ் அ வெரி ஹானஸ்ட் ரிவ்யூ. ஓகே, நீங்கள் மற்ற ரிவ்யூஸ் கம்பேர் பண்ணும்போது என் ரிவ்யூ ரொம்பவே ஹானஸ்டான ரிவ்யூ. பிகாஸ் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக நான் இவங்க ஃபேன் அவங்க ஃபேன்லாம் கிடையவே கிடையாது. ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போனால் நான் எல்லா படங்களையும் பார்ப்பேன், எல்லா சீரீஸும் பார்ப்பேன், எல்லா லாங்குவேஜஸ்லையும் ஒரு ஒரு டைரக்டரோ ஒரு ஆக்டரோ ஒரு ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அதை ரசிக்கணும், முதல்ல ரசிக்கணும். அதுதான் என்னோட இன்டென்ஷன். நம்ம ரசித்ததுக்கு அப்புறம் தான் அதை விமர்சிக்கணும் அப்படின்னு நான் என்னைக்குமே யோசிப்பேன். அப்படி கங்குவா மூவியை நான் ரசித்தேன். அதே நேரத்தில் அதை விமர்சிக்கணுங்கிற ஒரு இடத்துல இருக்கும் போது கண்டிப்பாக என்னுடைய ஒப்பீனியனை ஹானஸ்டாக வைக்கணும்னு நினைக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டைரக்டர் சிவா எடுத்திருக்காரு. ஞானவேல் ராஜா அசோசியேட்டட் அண்ட் ஆல்சோ இதில் நம்ம மோஸ்ட் வாண்டட் ஒரு சார்மிங்கான ஒரு ஆக்டர் உங்களுக்கு நல்லாவே தெரியும், மிஸ்டர் சூர்யா. ஸோ சூர்யாவை பற்றின செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் அ குட் மேன். அண்ட் அதர் தேன் தட் நிறைய செய்திகள் சூர்யாவை பற்றி நம்ம கேட்கலாம், லைக் ரோலெக்ஸ். ஸோ லியோ அந்த ஒரு லியோ விக்ரம் இதுலலாம் இந்த ஒரு சைக்கிளில் ரோலெக்ஸுங்கிற ஒரு ஃபில்மே லோகேஷ் கனகராஜ் எல்சியூவில் ஒரு கனெக்ட் பண்ணி எடுக்க போறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு தட். பட் அது மட்டும் ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்காது. ஒரு நடிகர் ஒரு படம் நடிச்சா அடுத்த படம் நல்லா இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. என்னோட ஜென்ரல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, மற்றவங்களோட ரிவ்யூஸ் எல்லாத்தையுமே நான் பார்த்தேன். 50% மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா படம் நல்லா இருக்குங்க, சூர்யா இது ஒரு நல்ல ஒரு கம்பேக் அப்படிங்கிறாங்க, ஸ்கிரீன் பிளே நல்லா இருக்குங்கிறாங்க. உண்மை என்னன்னா என் சைட்ல ஒரு ஒப்பீனியனா தான் ஸ்கிரீன் பிளே ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி சூர்யாவோட ஆக்டிங் நல்லா இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்ல போனா எனக்கு சிங்கம் 2க்கு அப்புறம் சூர்யாவை ரொம்ப பிடிச்சி போச்சு. காரணம் என்னன்னா, நீங்க சிங்கம்னு ஒரு டைட்டில் வச்சாலே பாத்தீங்கன்னா அந்த ஒரு சிங்கத்தோட அந்த ஒரு லைன் அந்த ஒரு ஃபீலை கொடுக்கணும் படம். சிங்கம் 1ல சூர்யா அந்த அளவுக்கு கொடுத்தாரா இல்லையா அந்த கிளப். சிங்கம் 2ல கத்துன்னு கத்துவாரு. அந்த ஆக்ரோஷமும் அந்த கோபமும் சேர்ந்து தமிழ்ல ஒரு அழகான வார்த்தை கோதம்னு இருக்கு. அதை சூர்யா அந்த படத்துல காமிச்சிருப்பாரு. ரொம்ப மாசா கெத்தான ஒரு ஃபிலிம்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபிலிம்னா நம்ம சிங்கம் 2 சொல்லுவேன். அதுவுமே பல கட்ட விமர்சனங்களை பார்த்துருக்கேன். பட் அந்த அளவுக்கு ஒரு செம்ம கத்தலும் அந்த ஒரு கோபமும் அந்த ஆக்ரோஷமும் கங்குவா படத்துலையும் பார்த்தேன். ஸோ கங்குவா படம் எனக்கு தெரிஞ்சு அது ஒரு நல்ல படமான்னு கேட்டிங்கன்னா ஆமா நல்ல படம் தான். அது ஒரு மிக சிறந்த ஒரு படைப்பான்னு கேட்டிங்கன்னா ஆமா மிக சிறந்த படைப்பு தான். அப்படியேங்க எல்லாருமே கங்குவா படத்தை விமர்சிக்கிறாங்க. அதாவது நெகட்டிவ் வேல விமர்சிக்கிறாங்க. நல்லா இல்ல, சிவா சொதப்பிட்டாரு, சிவா செஞ்சுட்டாரு அப்படின்றாங்க. உண்மை என்ன அப்படின்னா கங்குவா படம் நல்லாதான் இருந்துச்சு. ஆனா மற்றவங்க சொல்ற கருத்துகளுக்கும் நான் வழி போவேன். காரணம் சில இடங்கள்ல அந்த படம் மூவ் ஆகுறதே தெரியல உங்களுக்கு. இப்ப நம்ம கேஜிஎஃப் மூவி எடுத்துக்கிட்டான், இல்ல பாகுபலி மூவி எடுத்துக்கலாம். இந்த மூவிஸ்லாம் ஒரு காமனா இருக்கக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்கிரீன் பிளே மக்களை எட்ஜ் ஆஃப் த சீட்ல உட்கார வைக்கிறது மட்டும் கிடையாது.
ஒரு சீன்ல இருந்து இன்னொரு சீனுக்கு கொண்டு போறோம். சப்போஸ் அங்க ஒரு சாங் வைக்கணும்னாலும் சரி, இல்ல ஒரு காமெடி சீக்வன்ஸ் வைக்கணும்னாலும் சரி, இல்லைன்னா வந்து ஒரு விஎஃப்எக்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சீனை வைக்கணும்னாலும் சரி, எது இருந்தாலும் அது அடுத்த சீனுக்கான அடித்தளத்தை போடணும். பட் இங்க என்ன ஆகுது அப்படின்னா, சில இடங்கள்ல வந்து நிறைய லேக் இருக்கு. அதனால முக்கியமான ஒரு சீன்ஸ் எல்லாம் வந்து அடி வாங்குதோ அப்படின்னு மக்கள் மனசுல நினைக்கிறாங்க. மிஸ்டர் சிவா, நான் வந்து என்னுடைய கோட்பாடுல நான் வந்து ஓப்பனா சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க வந்து சூப்பரான ஒரு டைரக்டர் தான், அதுல சந்தேகமே இல்லை. ஆனா எல்லாருடைய கருத்துக்களையும் கேளுங்க. நீங்க வந்து ஒரு நல்ல படைப்பை வந்து கொண்டு வந்திருக்கீங்க, அதுக்கு வந்து நானே வந்து உங்களை பாராட்டுறேன். ஆனா ஆஸ் அ காமன் மேன் நான் உங்களை பாராட்டலாம். ஆனா பல பேர் இதை பல விதமா எதிர்பார்த்து போயிட்டு சில ஏமாற்றம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. நான் வந்து ப்ரோஸ், நான் ஸ்கிரீன் பிளே அண்ட் சூர்யாவோட ஆக்டிங் நான் சொல்றேன். பட் கான்ஸ் வந்து நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, சில இடங்கள்ல தேவையில்லாத சீன்ஸை வச்சு திணிச்சிருக்காங்களோ அப்படின்னு தோணுது. தேவையில்லாத சீனே வேணாம். அந்த ஒரு கதை எப்படி போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஒரு சீனை கொண்டு போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னாங்க, யோகி பாபு காமெடி சொல்லும் போது அது செட் ஆகல. உண்மையை சொல்லணும்னா யோகி பாபுவோட காமெடி செட் ஆகல. ஏன்னா யோகி பாபு காமெடி பண்ணலன்னு கேட்டா, யோகி பாபு காமெடி பண்ணியிருக்காரு. யோகி பாபுவை பார்க்கும்போது ஒரு ரெஃப்ரெஷிங்கா இருக்கு. ஆனா அந்த ஒரு இந்த ஒரு கதைக்களத்துக்கு காமெடிங்கிறது செட் ஆகாம இன்னும் கொஞ்சம் இன்னைக்குமே நான் வந்து ஒரு மூவி பார்க்கும் போது நான் அதுல வந்து இந்த கலர்ஸ் ரொம்ப விரும்புவேன். ரொம்ப நல்லா கொண்டு போயிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு படம் விஷுவலி it is a treat for Surya fans as well as a common viewer. பட் இப்ப மக்கள் என்ன எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் கேஜிஎஃப் பாருங்க. கேஜிஎஃப் பார்க்க ஆரம்பிச்சதுல இருந்து மக்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, எல்லாருமே வந்து ஒரு ஹீரோனா வந்து உடனே மாசா இருக்கணும், மாசா இருக்கணும், மாசா இருக்கணும், மாசா இருக்கணும்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கதைக்கு உண்டான ஒரு அம்சத்தை பார்க்காம மாசா இருக்கணும்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்க வந்து சொல்லலாம், உடனே என்ன இவங்க மக்கள்லாம் இப்படி இருக்காங்க, மாசா இருக்கணும் மாசா இருக்கணும்னு பாக்குறாங்க. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு கதை எழுதுனேன், நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு எத்தனை பேரை வச்சு எடுத்தேன் அப்படிலாம் சொல்லாம, இப்ப ரீசெண்டா ஒரு நியூஸ் கூட ட்விட்டர்ல வந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் சிவா வந்து அடுத்தது வந்து அஜித்தை வச்சு தலையை வச்சு ஒரு ஃபிலிம் எடுக்க போறாங்க. அதுக்கப்புறம் வந்து திருப்பி கங்குவா 2 வந்து ரெசியூம் பண்ண போறதா வந்து ஒரு அப்டேட் வந்துச்சு. என்னுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, நீங்க வந்து கங்குவா 2, 3, 4 கூட எடுக்கலாம். பட் நீங்க எடுக்கிற விதம் சரியா இருக்கணும். அண்ட் தேவையில்லாத சீன்ஸை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இதுல வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆக வேண்டிய வேலையே இல்லை. ஏன்னா எல்லாருடைய கருத்தை வந்து கேட்டா மட்டும்தான் நம்மளால ஒரு நல்ல ஒரு ஃபில்மை வந்து கொண்டு போய் மக்கள் மத்தியில ரீச் பண்ண முடியும். நம்ம ஏதோ ஒரு விதமான கருத்துக்களை மட்டும் கேட்டுட்டு இருந்தா கண்டிப்பா அந்த படத்தை வந்து முழுமையா கொண்டு போய் மக்கள் மத்தியில காட்டுறதுக்கு கஷ்டம்தான். ஸோ என்னுடைய கருத்து என்னன்னா, ஒரு விஷயம் சரிங்க, அந்த விஷயம் வந்து சூர்யா ஃபேன்ஸ்க்கு பிடிக்குதா, இல்ல வந்து சிவாவோட ஃபேன்ஸ்க்கு பிடிக்குதா, இல்ல வந்து காமன் சினிமா ஆடியன்ஸ்க்கு பிடிக்குதா அப்படிலாம் பார்க்காம, நீங்க வந்து ஒரு காமன் பீப்புள் என்னை மாதிரி ஒரு நபருக்கு பிடிக்கணும் அப்படின்னு பார்த்து எடுக்கணும்னா, நீங்க உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு என்னன்னா, கங்குவா 1ல நீங்க எதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில வந்து நல்லா இல்லைன்னு சொன்னாங்களோ அது எல்லாத்தையும் தவிர்த்துட்டு நல்லா இருக்கிற சீன்ஸையே அகைன் அண்ட் அகைன் நீங்க காமிச்சாலே போதும், படம் ஹிட் ஆயிடும். ஸோ இது வந்து என்னுடைய ஹம்பிள் ஒப்பீனியன். ஸோ நான் வந்து படம் பார்க்குற மனுஷங்களுக்கு, அதாவது படம் பார்க்குற என்னுடைய நல்ல ஃப்ரெண்ட்ஸ்க்கு, படம் பார்க்கக்கூடிய நல்ல வியூவர்ஸ், நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாருக்குமே நான் சொல்ற விஷயம் என்னன்னா, நீங்க ஒரு சூர்யா ஃபேனா போய் பார்க்காதீங்க. நீங்க ஒரு சினிமா ஆடியன்ஸா, நீங்க ரிவ்யூ பண்ற ஒரு ஆடியன்ஸா பார்க்காதீங்க. ஒரு படம் பார்க்கும் போது நீங்க எப்படி பார்க்கணும்னா, அந்த படத்தை ஒரு எந்த அளவுக்கு ஒரு மனுஷன் எடுத்திருக்கான், எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்திருக்கான், அதை மட்டும் பார்த்தா போதும். ஏன்னா நான் என்னைக்குமே ஒரு படம் பார்க்க போகும்போது நான் முதல்ல நோட் பண்றது அதுல எந்த அளவுக்கான இன்புட் வந்து ஒரு கலைஞன் கொடுத்திருக்கான் அப்படின்னு தான். எனக்கு தெரிஞ்ச நல்ல இன்புட்ஸ் இருக்கு. ஆனா எல்லாரும் சொல்ற மாதிரி நெகட்டிவ் பார்ட் என்னன்னா, தேவையில்லாத இடங்கள்ல வந்து அது சில விஷயங்கள் தேவையே இல்லைங்க. அதெல்லாம் கொண்டு வந்து படத்துக்குள்ள வைக்க முடியாது, வைக்கவும் கூடாது. நான் சொல்லுவது பாட்டு ஒப்பனா சொல்றேன்,
கங்குவா 2ல ஒரு பாட்டு கூட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா வந்து படம் செம்ம ஹிட் ஆகும். அந்த அளவுக்கு வந்து பாட்டு வந்து கங்குவா படத்தை கொஞ்சம் அடி வாங்க வைக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ என்னோட ஹம்பிள் ஒப்பீனியன். ஸோ நீங்க வந்து இன்னும் இதை விட சூப்பரா செம்மையா கெத்தா கங்குவா 2வை இறக்குங்க. தேங்க்யூ ஃபார் திஸ் ஒர்க் சிவா, அண்ட் தேங்க்யூ சூர்யா ஃபார் திஸ் சூப்பரான ஒரு ட்ரீட் கொடுத்துருக்கீங்க. அண்ட் கங்குவா 2 இதை விட நல்லா எடுங்க, அதுதான் நான் சொல்றது. அதாவது எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு படத்தை எடுக்கிறது கஷ்டம், ஆனா வேற வழி இல்லை. 1 போயிட்டு 2 போகணும்னா கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு படத்தை எடுத்துதான் ஆகணும். ஸோ எனிவேஸ் வந்து இந்த படம் பார்த்த வரைக்கும் நான் வந்து ஓரளவுக்கு நானுமே வந்து ஒரு 60 to 65% சாட்டிஸ்ஃபை ஆனேன்னு தான் சொல்லணும். மீதி 40% நான் சொன்ன மாதிரி தேவையில்லாத இடங்கள்ல காமெடி, தேவையில்லாத இடங்கள்ல வந்து கேரக்டர்ஸை கொண்டு வருது, தேவையில்லாத கேஸ்டிங்கை தவிர்த்தாலே படம் நல்லா இருக்கும். அண்ட் தேவையில்லாத இடங்கள்ல சீன்ஸை வச்சு படத்தை இழுக்காம, ஏன்னா அங்க படம் படுத்துரும், திருப்பி எந்திரிக்கிறது கஷ்டம். ஸோ அந்த மாதிரி சில இடங்கள்ல பாட்டை வந்து கம்மி பண்ணிடணும். பாட்டு வந்து ஒரு தீம் சாங்காவோ இல்லைன்னா வந்து ஒரு சண்டைக்கு நடுவுல வந்து அந்த சண்டை போடும் போது அதை வெளிப்படுத்துற மாதிரி சீனாவோ. இன்னும் நான் நினைக்கிறதுன்னா கங்குவா 2 வந்து நம்ம 300 படம் வந்துச்சு ஹாலிவுட்ல, அந்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து என்னன்னா இன்புட்ஸ் இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. நான் வந்து ஒரு படைப்பு வந்து கம்பேர் பண்ண மாட்டேன், ஏன்னா ஒரு படைப்புல வந்து பல மக்கள் வேலை செஞ்சிருக்காங்க. வெறும் சூர்யா டைரக்டர் சிவா மட்டும் வேலை செய்யலைங்க, எவ்வளவு மக்கள் அவங்க வாழ்க்கைய அந்த படத்துல இன்புட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு நான் என்ன சொல்றேன்னா ஒரு ஒப்பீனியன் நான் வச்சுட்டேன். ஸோ கங்குவா 2 எடுக்கும் போது இதை விட சூப்பரா எடுக்கணும், அதுதான் என்னுடைய ஹம்பிள் ஒப்பீனியன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த மாதிரி நம்ம ஊர்ல என்னென்னலாம் விஷயங்கள் ட்ரெண்டிங்கா இருக்கும் அதை பத்தி என்னுடைய ஹம்பிள் ஒப்பீனியனை பதிவு பண்றதுக்காக மட்டும்தான் இந்த சேனல் நான் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்னொரு வீடியோல உங்களை பார்க்குறேன். Until then, see you, bye.